வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் பிரவீன் கன்னியாகுமரியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு தான் ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ அந்த அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வைத்திருப்பவர்களுக்கு தான் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. ஸோ உங்களுடைய ரேஷன் கார்டு கட் ஆவதற்கு, அதாவது பார்த்திங்கன்னா கேன்சல் ஆகுவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாடு அரசு 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ரேஷன் கார்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன ரீசன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அதனால் உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்தாக அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுட்டு உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்தாகுமா இல்லைன்னு சொல்லிட்டு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன காரணத்துக்காண்டி இந்த 3 லட்சம் ரேஷன் கார்டு அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ரீசன் அவங்க சொல்லியிருக்கிறது, நிறைய ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் இறந்துருப்பாங்க. இறந்த பிறகு அந்த ரேஷன் கார்டை அவங்க பொருட்கள் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரேஷன் கார்டுகளை அவங்க கேன்சல் பண்ணிடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரீசன். செகண்ட் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ரேஷன் கார்டு பார்த்திங்கன்னு சொன்னால் 6 மாதத்துக்கு மேலே எந்த ஒரு பொருளும் வாங்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு அரிசியோ எதுவுமே தேவைப்படாது போல இருக்குது. அதனால் அவங்க 6 மாதத்துக்கு மேலே எந்த ஒரு ரேஷன் கார்டில் பொருட்கள் ஒரு பொருள் கூட வாங்காமல் இருக்காதோ அந்த மாதிரி ரேஷன் கார்டை நம்முடைய தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் செகண்ட் ரீசன். இதனால் பார்த்திங்கன்னா, நீங்கள் ரேஷன் கார்டு வச்சுருந்தா கண்டிப்பாட்டு நீங்கள் பொருள் வாங்குங்க. பொருள் வாங்கலைன்னா உங்களுடைய ரேஷன் கார்டும் கேன்சல் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் குடும்ப தலைவர் இறந்த பிறகு அந்த ரேஷன் கார்டை பொருள் வாங்க யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரேஷன் கார்டை அவங்க ரத்து பண்ணிடுறாங்க. மூணாவது பார்த்திங்கன்னு சொன்னால், நிறைய பேரில் ரேஷன் கார்டில் குடும்ப தலைவர் பார்த்திங்கன்னு சொன்னால் 18 வயசுக்கு கீழே யாரெல்லாம் குடும்ப தலைவராக இருக்காங்களோ அவங்களுடைய ரேஷன் கார்டை நம்முடைய தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணிடுறாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா, இந்த 3 ரீசனுக்கு பார்த்திங்கன்னா 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ரேஷன் கார்டை நம்முடைய தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணிடுறாங்க. இது ரத்து பண்ணாலும் ஏழை எளிய மக்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய பேர் தகுதியாக இருந்தால் ரேஷன் கார்டு கிடைக்காம இருந்து இப்போ பார்த்திங்கன்னா 3 லட்சத்துக்கு மேற்பட்ட ரேஷன் கார்டை நம்முடைய தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்திங்கன்னு சொன்னால் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு முக்கியமான தகவல். அதனால் இந்த 3 தகவலையும் தெரிஞ்சுட்டு உங்களுடைய ரேஷன் கார்டை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய ரேஷன் கார்டு ரத்தாக அதிகமான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.